கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரா சாமுண்டீஸ்வரியை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. மேனேஜர் சார் கொஞ்சம் எங்களை பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே மாசாக திரும்பி பார்க்குறாப்புல இளையராஜா அந்த இடத்துல கார்த்தி மாதிரி மேனேஜர் மாதிரி உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னே சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, டேய் இந்த இடத்துல நீ உட்காந்துருக்க, நீ பொய்யான நடிச்சுக்கிட்டு மேனேஜர் மாரி உட்காந்துருக்கியா, இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது லூசுக்குன்னு இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரிகிட்ட இளையராஜா கேட்டோடனே சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க சந்திராவை. இங்கே பாரு, ஒழுங்காக உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இந்த இடத்துல நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லணுன்னா, என்ன பேசிகிட்ருக்கீங்க, இது என்னோட கம்பெனி, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் நான் தான். அது மட்டும் இல்லை, ராஜா சேதுபதியோட ஒரே பேரன் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் உட்காந்துருக்கோம் ஸ்டாஃப் உள்ளே வராங்க. வந்தோடனே, சார் நான் எவ்வளவோ சொன்னேன், இவங்க என் பேச்சை கேட்காம அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னோடனே இளையராஜா நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நம்ம ரிலேஷன் தான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா, எதாவது ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னா சாமுண்டீஸ்வரி ரொம்ப கடுப்பாகிறாங்க. என்ன சந்திரா இதுக்கு தான் என்ன கூட்டிகிட்டு வந்தியா, இவனை நான் பார்க்குறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைக்கா இவன் ஏதோ நாடகம் ஆடுறான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தானே இவன் உட்காந்துருக்கான், அப்புறம் என்ன நாடகம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சந்திரா நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னோன்னே கடுப்பாகி போயிடுறாங்க. முதல்ல வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டு மரியாதையாக வா, வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே என்னால் இங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இளையராஜாவோ, நீங்கள் இனிமேல் என் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், முன்னாடியே சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நான் கவனிக்க ரெடி பண்ணும்ல அப்படின்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாங்க. அப்போ தான் சந்திரா யோசிக்கிறாங்க, என்ன இவர் நம்ம ஹஸ்பண்ட் சொன்னார், அது எப்படி பொய்யாவும், அந்த கார்த்தி தான், அந்த ராஜா பேர் கார்த்தி, அவன் தான் ஓனர் அப்படின்னு சொன்னார், இங்கே பார்த்தா இவன் உட்காந்துருக்கானே, அவர் எப்படி பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே, எது உண்மை, அவர் சொன்னது உண்மையா இல்லை இப்போ இருக்கிறது உண்மையா என்னன்னு ஒன்றுமே தெரியலையே, நம்மளுக்கே குழம்பி போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இதை பற்றி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுறாங்க அபிராமி, கோயிலுக்கு எப்படியாவது நீயும் ரேவதியும் வந்துருங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதியை கூட்டிக்கிட்டு போனதுக்கப்புறமா அபிராமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் திடீர்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க, இல்லைப்பா ரேவதி இருக்கால, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சாமியார் சொன்னார், அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி யோசிக்கிறாங்க, நம்ம ஆஸ்திரேலியா போக முடிவு எடுத்தோம், அதே 5 வருஷம்தான், இப்படி இவங்க கரெக்டாக இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதனால் ஒரு பரிகாரம் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை நான் இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டோன்னே, அது சாமியார்கிட்ட கேட்டு நம்ம பரிகாரம் செஞ்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இதை கேட்டதிலிருந்து மனசே சரியில்லை, இப்போ தான் நீங்களே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே பிரிஞ்சு போகணும், அதனால தான் ஏதாவது சாமியார்கிட்ட பரிகாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டு செய்யலாம் அப்படின்னு உங்களை உடனே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.